ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இன்றைய வலிமையின் வார்த்தையில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். உபாகம் 4:7 நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? நம்ம ஜாதி என்ன தெரியுமாங்க? பரிசுத்த ஜாதி. அதுக்கு நீங்க பல ஜாதியை போய் யோசிச்சுட்டு போறீங்க. அந்த ஜாதி, இந்த ஜாதி, நான் இப்படி பெரிய ஆளாக்கும். கடவுள் ஜாதியை பார்க்கிறவர் அல்ல. ஒரே ஒரு ஜாதி வேதத்தின்படி, அதுதான் பரிசுத்த ஜாதி. அந்த பரிசுத்த ஜாதியாக இருக்கிற நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நாம் தொழுது கொள்ளுகிற கடவுளை, எம்பெருமான் இயேசுவை சமீபமாக பெற்றிருக்கிறோம். அவர் தூரத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, சமீபத்திற்கும் தேவன். சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவர் தூரத்தில் இருக்கிறவர்களுக்கும் தேவன். இன்னைக்கு தூரமா கடந்த உன்னை ரட்சித்து அவர் சமூகத்துல கிட்ட சேர்த்து, அன்னைக்கு எப்படி கெட்ட குமாரன் பாவத்தை நோக்கி ஓடி இயேசுவை விட்டு தூரம் போயிட்டான், தகப்பனை விட்டு. ஆனால் அந்த தகப்பன் கிட்ட அணைத்து மோதிரத்தை தந்து, பாதரட்சையை தந்து, வஸ்திரத்தை தந்து, அதிகாரத்தை கொடுத்தார். தூரமாய் கிடந்த நம்மையும் கர்த்தர் இன்றைக்கு சமீபத்திலே அவரை தொழுது கொள்ளும்படியாக அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். நாம் தான் பாக்கியவான். நம்முடைய சந்ததி தான் பாக்கியம் உள்ளது. நமக்கு இதை காட்டிலும் வேற என்ன பெரிய பாக்கியம்? ஆகவே அந்த பாக்கியத்தை நினைத்து ஆண்டவரை, இயேசு கிறிஸ்துவை உண்மை உத்தமாய் தொழுது கொண்டு வல்லமையோடு பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். நாமே பரிசுத்த ஜாதி. அந்த பரிசுத்த ஜாதி பரிசுத்தராம் இயேசு, ஒரே ஒரு தெய்வம் இயேசு, அவரை தொழுது கொள்ளுகிற ஜாதி. அவரை தொழுது கொள்ளுவோம், பரிசுத்தமாய் வாழ்வோம். சமீபத்திலே நம்மை சேர்த்திருக்கிற தெய்வத்தோடு கூட ஐக்கியப்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you all.